FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணையும் நான் தேவி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு என்னன்னா, இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ பிரிவு டாக்டர் எஸ் கலாரஞ்சினி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம PCOS அது சார்ந்த நம்மளுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் இன்னைக்கு டாக்டர் நமக்கு தெளிவுபடுத்த போறாங்க. மேம், இப்ப பார்த்தோம்னா நமக்கு சின்னதா ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலே நம்ம கையில மொபைல் போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. சின்னதா ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலே இது என்னவா இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்றாங்க. அதை பார்த்து அவங்களே பயந்துடுறாங்க. ஸோ இந்த PCOS, இந்த PCOD, ஸோ இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும் இல்லைங்களா மேம்? அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேம். கண்டிப்பா. இப்போ PCOS அப்படின்னா என்ன, PCODனா என்ன, இதுல கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம PCODனா என்ன நம்ம பார்க்கலாம். PCOD அது விரிவாக்கமே பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னா பாதிப்பு. அதுல இருந்தே தெரியுது பாதிப்பு எங்க இருக்கு, ஓவரியில இருக்கு. சோ பாதிப்பு ஓவரியில மட்டும்தான் இருக்கும். என்ன பாதிப்பு இருக்கும்? பாலிசிஸ்டிக்னாக்க நீர்க்கட்டிகள் நிறைய அந்த ஓவரியில இருக்கு அப்படின்றது மட்டும்தான். இது லோக்கலைஸ்டு சிம்டம். ஓகே, லோக்கலைஸ்டு. இது பெரிய பாதிப்பு பெருசா உருவாகாது. நான் சப்போஸ் இந்த ஓவேரியன் டிசீஸ் நம்ம விட்டுட்டோம், அந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அதனால அந்த ஓவரிஸ்ல இருந்து வர ஹார்மோன் சேஞ்சஸ்னால மற்ற இடத்துலயும் சில பாதிப்புகள் வரும். மெட்டபாலிக் சேஞ்சஸ், உடம்புல மெட்டபாலிக் சேஞ்சஸ் வரும். சோ இந்த மெட்டபாலிக் சேஞ்சஸ்னால மற்ற உறுப்புகள் எல்லாம் பாதிக்க வரும். அந்த மாதிரி கலவையான ஒரு பாதிப்பு தான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். சோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்றது வெறும் ஓவரியில மட்டும்தான் பாதிப்பு. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்ன்றது இந்த சிஸ்டிக்னால, அந்த ஓவரிஸ்ல இருக்கிற மல்டிபிள் சிஸ்ட்னால மத்த ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிக்கிறதுக்கு பேரு தான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இப்போ இந்த டிஃபிஷியன்சி, இந்த PCOD, இது அது அதனால வரக்கூடிய பாதிப்பு இந்த PCOS அப்படின்னு சொல்றோம். ஆமா, அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்குரிய அறிகுறிகள் நான் உங்களுக்கு சொல்றேன். பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வர்றதுனால என்னென்ன அறிகுறிகள் வரும்ன்றதை நான் சொல்றேன். அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமா மாறிடும். சிண்ட்ரோமா மாறிச்சுன்னா அதற்குரிய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே மேம். இப்போ அப்புறம் இப்போ கல்யாணம் ஆகுது, திருமணம் ஆனதுமே பெண்கள் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் தள்ளி போகும்பொழுது அதுக்கு இந்த PCOS முக்கியமான காரணமா இருக்குமா மேம்? ஆக்சுவலா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் வரைக்கும் பிரெக்னன்சி ஆகல, அதாவது எந்த ஒரு கான்ட்ரசெப்ஷனும் யூஸ் பண்ணாம பிரெக்னன்சி ஆகல அப்படின்னா மட்டும்தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்றது போகணும். இப்ப இருக்கிற காலத்துல ஒரு மாசத்துல 2 மாசத்துல குழந்தை வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வருஷம் அவங்க இருக்கணும், கரெக்டான பீரியட்ஸ் ரெகுலரா வரணும், கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருந்தும் ஒரு வருஷம் கழிச்சும் தங்கல அப்படின்னா தான் அவங்கள எவாலுவேட் பண்ணணும். அப்படி எவாலுவேட் பண்ணும்போது ஸ்கேன்ல சில பேருக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரிஸ் இருக்கலாம், பட் அவங்களுக்கு ரெகுலரா சைக்கிள்ஸ் வரலாம். சோ ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கு, ஆனா ஸ்கேன்ல மட்டும் தான் சிஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம அதை பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இல்ல, ரெகுலரா சைக்கிள்ஸ் இருக்கு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இப்ப பாலிசிஸ்டிக் எப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னா 3 கண்டிஷன் இருக்கணும். ஒன்னு சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ். எப்ப நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் நம்ம சொல்லுவோம் அப்படின்றதுக்கே நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். யூசுவலா ஏஜ் அட்டெண்ட் பண்ண ஏஜ் ஒன்னு இருக்கு. அடுத்தது ஆஸ் சச் அவங்களோட ஏஜ். இப்போ லெஸ் தென் 18 இயர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் லெஸ் தென் 21 டேஸ் பீரியட்ஸ் வரல, சீக்கிரமா வருது, 21 டேஸ்க்கு முன்னாடியே வருது, இல்லனா மோர் தென் 35 டேஸ்க்கு அப்புறமும் தீட்டு வரல அப்படின்னா இந்த கட்டம் லெஸ் தென் 21 டேஸ் இல்லனாக்கா மோர் தென் 35 டேஸ் இப்படி இருந்துச்சுன்னா மட்டும் தான் எவாலுவேட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ். சில பேர் 24 டேஸ்ல பீரியட்ஸ் வருது, ஆக்சுவலா எனக்கு 28 டேஸ் சைக்கிள் 24 டேஸ்லயே வருது, அப்ப எனக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸா, எனக்கு PCOS இருக்குமா இப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது நார்மல் தான். சோ லெஸ் தென் 21 டேஸ், மோர் தென் 35 டேஸ், ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 3 இயர்ஸ்க்குள்ள இருக்க இப்படி இருந்துச்சுன்னா இர்ரெகுலர் சைக்கிள்ஸ். அதே மாதிரி ஏஜ் அட்டெண்ட் பண்ணி மோர் தென் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்புறமா லெஸ் தென் 21 டேஸ்க்குள்ள இருக்க வருது, இல்லனா மோர் தென் 45 டேஸ்க்கு தாண்டுது, அப்பனா தான் அந்த சைக்கிள் இர்ரெகுலர்னு சொல்லணும். ஓகேங்களா? ஒன்னு. அடுத்தது ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 1 இயர் வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஆன் ஓவுலேஷன் சைக்கிள்ஸ் வரும். சோ ஏஜ் அட்டெண்ட் பண்ண உடனேவே அடுத்த மாசமே வரல, அதுக்கு அடுத்த மாசமே வரல அப்படின்றது ஒரு வரை அது நீர்க்கட்டியா இருக்குமோ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தானா அவங்களோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம டைம்
டைம் கொடுக்கணும். 1 to 3 இயர்ஸ்ல டைம் கொடுக்கலாம். பட் less than 21 டேஸ்க்குள்ளார்க்கே வருது அப்படின்னா டாக்டர் அணுகணும். அதே மாதிரி more than 35 டேஸ்க்கு போகுது அப்படின்னா டாக்டர் அணுகணும். இது வந்து less than 18 இயர்ஸ்க்கு. more than 18 இயர்ஸ் இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு less than 21 டேஸ்க்குள்ள வருது பீரியட்ஸ் அப்படின்னாலோ இல்ல 45 டேஸ் தாண்டுது அப்படின்னாலோ அதுக்கு பேரு irregular cycles. சோ irregular cycles இருக்கணும் ஒண்ணு. அடுத்தது ஆன் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஆன் ஹார்மோன் இன்க்ரீஸ்டா இருந்துச்சுன்னா அதற்குரிய சில சிம்டம்ஸ் காமிக்கும். அது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா மெயினா பருக்கள். இந்த ஆன் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸா இருக்கனால நிறைய பருக்கள் வரும். அடுத்தது தேவையில்லாத இடத்துல முடிகள் வளரும். அதுலயே வந்துட்டு பாடி ஹேர் இருக்கு, ஃபேஷியல் ஹேர்னு ஒன்று இருக்கு. இப்ப யூசுவலா என்னன்னா நார்மல் ஹேருக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் செக்ஷுவல் ஹேர் க்ரோத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஏஜ் அட்டன் பண்ண ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் க்ரோத் வந்து இந்த அப்பர் லிப் உதட்டுக்கு மேல, அப்புறம் தாடி கிட்டக்க அந்த மாதிரி மாறல, அப்புறம் வயிற்று தொப்புளுக்கு கீழே ஒரு லைன் மாதிரி வரும். ஸோ அந்த ஹேரோட டெக்ஸ்சரும் இருக்கு. அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னா டார்க்காவும் கொஞ்சம் திக்காவும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது அப்நார்மல் ஹேர் க்ரோத்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால வருது. அப்படி அறிகுறி இருந்துச்சுன்னா பிசிஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு மூணாவது பாயிண்ட் வந்துட்டு ஸ்கேன். இன்னொன்னு ஸ்கேனுமே வந்து எப்ப பண்ணணும் அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்ணி 8 வருஷம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏஜ் அட்டன் பண்ணி 8 வருஷம் வரைக்கும் சப்போஸ் அதுக்குள்ள இருக்க ஸ்கேன் பண்ணியும் நீர்க்கட்டி தெரியற மாதிரி இருந்தாலும் அது நீர்க்கட்டி கிடையாது. ஏஜ் அட்டன் பண்ணி 8 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க ஸ்கேன் பண்ணி அதுல நிறைய பாலிசிஸ்டிக் இருக்குது அப்படின்ற ஒரு டயக்னோசிஸ் வருது அப்படின்னாலும் வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஒன்னு மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ், இல்லனாக்க ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ்னால வர ஹேர் growth. சில பேர் அந்த ஹேர் growth அந்த ஆண்ட்ரோஜன் எக்ஸஸே வந்துட்டு ஒரு சீரியஸான லெவல் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து வாய்ஸ் சேஞ்சஸ் கூட வரும். ஓகே, மேல் பேட்டர்ன்ல வாய்ஸ் சேஞ்சஸ் வரலாம், மேல் பேட்டர்ன்ல வந்து வழுக்கை விழலாம், அலோபேஷியான்னு சொல்லுவாங்க, மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் சிவியாரிட்டி. அந்த லெவலுக்கு போகாம நம்ம முன்னாடியே இந்த அறிகுறிலாம் லேசா தெரிஞ்சாலே நம்ம வந்து டாக்டர் அணுகி அதுக்குரிய எவாலுவேஷன் பண்ணிக்கணும். ஓகே மேம், இப்போ இதுல வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் மேம். இப்போ இந்த பிசிஓஎஸ் பாதிப்பு அப்படின்றது கருவுறாம இருக்கிறதுல எந்த விதத்துல பாதிப்பா இருக்கு மேம்? இது சரி, பிசிஓஎஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஓவரிஸில் வந்து நிறைய சிஸ்ட் இருக்கும்ன்றது. நார்மலாக ஒரு குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணி மாதம் வந்து முட்டை வந்து ஒரே ஒரு அந்த சினை பையில் வந்து ஒரே ஒரு முட்டை தான் வந்து பெருசாகும். அந்த பெருசாகி ஒரு 14வது நாள், இப்போ 28 நாள் பீரியட்ஸ் சைக்கிள் அப்படின்னா 14வது நாளில் வந்துட்டு அதுலேருந்து ஒரு கரு முட்டை வந்து வெளியில் வரணும். இதுதான் நார்மல் ப்ராசஸ். ஒரு டைம் வந்துட்டு ரைட் சைடு ஓவரியிலேருந்து வெளியில் வருதுன்னா அடுத்த மாசம் வந்து லெஃப்ட் சைடு ஓவரியில வரும், அதுக்கு அடுத்த மாசம் திரும்ப ரைட் சைடுல வரும், அதுக்கு அடுத்த மாசம் லெஃப்ட் சைடு. இது எல்லாம் எப்ப ப்ராப்பரா நடக்கும் அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு ஹார்மோன் மெசஞ்சர்ஸ் இருக்காங்க. இது வந்து மெயினா வந்து மூளையில இருந்து உங்களுக்கு வந்து GnRH அப்படின்னு ஒரு ஹார்மோன் வரும். பிட்யூட்டரியில இருந்து கோனடோட்ரோபின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி FSH LHன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓவரியில ஆக்ட் ஆகி இந்த மாதிரி ஓவரியில இருக்கிற அந்த growth ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த growth ஆகும்போதே என்ன ஆகும்னாக்கா ஓவேரியன் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும், ஈஸ்ட்ரஜன்ஸ்ன்றது ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் இந்த கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு கரெக்டான நாளில் வெளியில வரும். வெளியில வரும்போது டியூப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபலோப்பியன் டியூப். ஸோ அது வழியா வந்து ஸ்பெர்ம்ஸ் வரும்போது ஃபர்டிலைஸ் ஆகி அது வந்து ஒரு பெட் ஃபார்ம் பண்ணி, அந்த பெட் ஃபார்ம் பண்றதும் வந்துட்டு ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான்ன்ற ஒரு ஹார்மோன்ஸ். ஸோ அந்த பெட் ஃபார்ம் பண்ணும். ஸோ மாசம் வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் அந்த பிரெக்னன்சி ஆகுறதுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதுல பிரச்சனை வந்துச்சுனால் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னாக்கா அந்த ஒரு வளர்ச்சி, அந்த சிஸ்ட் வந்து வளர்ச்சி அடையாது. ஒரு சிஸ்ட் வராம நிறைய முட்டைகள் வரும். ஆனா ஒரு முட்டை கூட மெச்சூரா ஆகாது. சோ இம்மெச்சூராவே இருந்து ஒரு முட்டையில இருந்து கூட வெளியில ஒரு குவாலிட்டியான ஒரு கருமுட்டை வெளியில வர வாய்ப்பே இருக்காது இந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு. அதனாலதான் கருமுட்டை வெளியில வரலனாக்க, ஒரு குவாலிட்டியான ஓவம் வரலனா அது வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து ஃபர்டிலைசேஷனும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் ரீசன். ஓகே மேம், இப்போ இந்த பிசிஓஎஸ் திருமணம் ஆன பிறகு இவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்காம இருக்கிறதுல இருக்கக்கூடிய பாதிப்பு பத்தி சொன்னீங்க மேம். இப்போ வந்து ஒரு பெண் குழந்தை இருக்காங்கன்னா அவங்க ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிசிஓஎஸ்னால ஏதாவது பாதிப்பு இருக்கா மேம்? ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி பிசிஓஎஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா இப்ப இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ற சாப்பாடு, இப்ப ஜங்க் ஃபுட்ஸ், எப்படி சொல்ல, ஜங்க் ஃபுட்ஸ், பீஸா, பர்கரு, இந்த மாதிரி கொஞ்சம், அதே மாதிரி நிறைய இந்த பொட்டேட்டோ,
ஃபிங்கர் சிப்ஸ் அந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ் அவங்க இன்டேக் எடுக்கிறது, ப்ளஸ் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்க விருப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுக்கறதுனால. இன்னொன்று மெயினாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில ஆய்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிராய்லர் சிக்கன், மெயினாக அந்த பிராய்லர் சிக்கன் அந்த ஹென்னுக்கு வந்து விங்ஸில் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டு தான் அந்த இது பண்ணுறாங்க, கமர்ஷியலாக பண்ணிடுறாங்க. அதை அந்த குழந்தைங்க, பெண் குழந்தைங்க எஸ்பெஷலி சாப்பிடும்போது சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியலாக அதே மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸ்லையும் சொல்கிறாங்க, மாடு வந்து நிறைய பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறதுனால அந்த பாலை வந்து குடிக்கிறதுனால, கன்சியூம் பண்ணுறதுனால ஏஜ் அட்டன் பண்ணுறது சீக்கிரமாகவும் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஏஜ் சீக்கிரமாக அட்டென்ட் பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பிசிஓஎஸ் வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு பாதிப்பு வராது. ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். இப்போது இந்த ஸ்டெராய்டு போட்ட இந்த சிக்கன் அப்புறம் இந்த மில்க் அவங்க எடுத்துக்கிறதுனால இவங்களுக்கு சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கும் போது உடல் பருமன் பிரச்சனை வருது மேம். இந்த உடல் பருமன் பிரச்சனை வந்துட்டாலே பிசிஓஎஸ் அப்படின்றது வருமா மேம்? பிசிஓஎஸ் இருந்தால் உடல் பருமன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிசிஓஎஸில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பிசிஓஎஸ்ன்றது வந்து சிண்ட்ரோம் இல்லையா? ஸோ அதனால வந்து முட்டை ஓவேரியனில் வர வேண்டிய ஹார்மோன்ஸ்னால இம்பேலன்ஸ் ஆகிடும். ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னால என்ன ஆகும்னாக்கா நம்ம உடல் மெட்டபாலிசம் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த மெட்டபாலிசம் சேஞ்சஸ் ஆகிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று வந்துடும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுனால மோஸ்ட்லி இந்த உடல் வந்து பருமன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேரே வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒபீஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிசிஓடி இருக்கிறவங்க ஒபிசிட்டி இருக்கும், டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே மேம். இப்போ இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் எனக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது. ஸோ ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கும்போதும் இந்த பிசிஓஎஸ்னால பாதிப்புகள் எந்த அளவுக்கு மேம் இருக்கும்? பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும்போது பிசிஓஎஸ் மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் அந்த ஆண்ட்ரஜன்ஸோட எஃபெக்ட் எதுவும் இல்லை. அந்த ஆக்னே ப்ராப்ளமு, அப்புறம் ஃபேஷியல் ஹேர் க்ரோத், அப்நார்மல் ஃபேஷியல் ஹேர் க்ரோத் அந்த மாதிரி எதுவும் இல்லை, பீரியட்ஸ்லாம் கரெக்டாக வருது அப்படின்னா பயப்பட வேண்டாம். பிசிஓஎஸ்க்கு ப்ராப்ளம் எதுவும் வராது. பட் என்னென்னா, அவங்க பிசிஓஎஸ் இருக்கிற டெண்டன்சி இருக்குன்றதுனால, வரதுக்கு டெண்டன்சி இருக்குன்றதுனால அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக செக்அப் பண்ணிக்கணும். அவங்களுக்கு மைல்டாக சேஞ்சஸ், நான் சொன்ன மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் மைல்டாக தெரிஞ்சால் கூட அவங்க வந்து டாக்டர் அணுகி பார்க்கணும். ஓகே மேம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர், மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ பிரிவு டாக்டர் எஸ் கலாரஞ்சினி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேம், இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ மென்சுரல் சைக்கிள் வந்து ஒரு பிள்ளைக்கு இல்லை திருமணமான ஒரு பெண்ணுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஆனாலும் வந்துட்டு பிசிஓஎஸ் அப்படின்றது, அதாவது மென்சுரல் சைக்கிள் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, ஒரு 28 டேஸ்லேருந்து 32 டேஸ், நீங்கள் சொன்ன மாதிரி 35 டேஸ் அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் எனக்கு 1 மந்த்தோ 2 மந்த்தோ நடுவில் இடையில எனக்கு வந்து பீரியட்ஸ் வரல. ஸோ அது என்ன மாதிரியான? ஓகே, இந்த மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலரிட்டியில் இன்னும் ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அது என்னன்னா, ஒரு வருஷத்தில் மினிமம் 8 பீரியடாவது நடக்கணும். மாதவிடாய் 8 மாதவிடாயாவது அவங்களுக்கு வரணும். இந்த ஒரு வருஷத்தில் 8 மாதவிடாய்க்கு கம்மியாக வருது அப்படின்னா அது மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டி. 8 மாதவிடாய்க்கு மேலே இருக்குது, இல்லை 8 மாதவிடாய் வருது ஒரு வருஷத்துலனாலும் அது வந்து நார்மலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே மேம். இப்போ வந்து இந்த பிசிஓஎஸ் பாதிப்பு வந்து இருக்குது, இருந்தாலும் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னாலும், ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் மேம்? ஓகே, ஃபஸ்ட்டு பிசிஓடி இருக்கிற பேஷண்ட்ஸு ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, அதுலேயுமே இருக்குது. பிசிஓடி மட்டும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் அவங்க ப்ரெக்னென்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இன்ஃபர்டிலிட்டின்றது வந்து மோஸ்ட்லி பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ அவங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் முறைகள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்றது வந்துட்டு நிறைய இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதை நம்ம இப்போ பேச வேண்டாம். ஸோ ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க, இப்போது பிசிஓஎஸ் இருக்கிற பேஷண்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ப்ரெக்னென்சியாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஷுவலாக அவங்களுக்குரிய ஒரு பாதிப்புகள் ப்ரெக்னென்சி டைமில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 மாதத்துலேயே சில டைம் ஸ்பான்டேனியஸாக அபார்ஷன் ஆகிடலாம்.
ஒன்று. அடுத்தது குழந்தை வந்து லோ பர்த் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, எடை குறைவாக இருக்கும், குறைவான எடை குறைவாக இருக்கிற குழந்தையாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அந்த பிசிஓடினால் அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் சுகர் லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் அதுக்கு பேர் வந்து ஜிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி டைமில் வர சுகர், அது யூஸ்வலாக டெலிவரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா சரியாயிடும். ஸோ ஜிடிஎம் சொல்லுவாங்க. ஸோ ஜிடிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ப்ரீ எக்லாம்சியா, ஸோ பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் உடம்பு குண்டாக இருக்கிறதுனால அவங்களால நார்மல் டெலிவரி சில டைம்ஸ் பண்ண முடியாமல் போய் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஐதர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு எடுக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஆப்ரேஷன் பண்ணி டெலிவரி பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி அந்த பிசிஓடி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா வர்றதுக்குரிய காம்ப்ளிகேஷன்ஸ். அபார்ஷன்ஸ் வரலாம், ஐயூஜிஆர் வரலாம், லோ பர்த் வெயிட், இன்னொன்று ஜிடிஎம், ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன், ப்ரீ எக்லாம்சியா. ஓகே மேம், ஓகே, தேங்க்ஸ் மேம். இப்போ வந்துட்டு இந்த அதாவது நீங்கள் வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் இனிஷியலாக இந்த மாதிரியான ஆரம்பகட்ட அறிகுறிகள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் வச்சு நம்ம பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் மேம்? அடிக்கடி நான் சொன்ன மாதிரி மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலரிட்டிஸ்ன்றத இதுதான் வந்து மெயின் திங். ஸோ மென்சஸ் எப்படி வருதுன்றதை பாருங்கள். மென்ஸ்ட்ரல் கேலண்டர் மெயின்டைன் பண்ணணும். ஒரு குழந்தையும் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து அவங்க வந்து மென்ஸ்ட்ரல் கேலண்டர் நோட் பண்ணணும். 1 இயர் வரைக்கும் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணி 1 இயர் வரைக்கும் மென்ஸ்ட்ரல் கேலண்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது அப்படி இப்படி வந்துச்சுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஏஜ் அட்டன் பண்ணி 1 to 3 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த 2 வருஷ காலத்தில் வந்துட்டு நீங்கள் மென்ஸ்ட்ரல் கேலண்டரில் நான் சொன்ன மாதிரி லெஸ் தென் 21 டேஸ்க்குள்ளே வருதோ இல்லை மோர் தென் 35 டேஸ்க்குள்ளே வருது, மோர் தென் 35 டேஸ் ஆகியும் பீரியட்ஸ் வரலை, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும் டாக்டரை அணுகணும். ஓகேங்களா? அது போக மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபேஷியல் ஹேர் வருது, அப்நார்மலாக ஃபேஷியல் ஹேர் க்ரோத் வருது, வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, மேல் பேட்டர்ன் பால்னஸ் அதாவது சொட்டை விழுது, அந்த மாதிரி இல்லை முடி கொட்டுது, இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அடுத்தது ஸ்கேன் கண்டிப்பான முறையில் ஏஜ் அட்டன் பண்ணி 8 வருஷம் வரைக்கும் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு டக்குன்னு போய் ஸ்கேன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நார்மலாகவே அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே அந்த ஓவரி வந்துட்டு பெருசாக தான் தெரியும். யூஸ்வலாக பாலிசிஸ்டிக் ஓவேரியன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 12 to 20 ஃபாலிகல்ஸ் இருக்கணும். அந்த ஒரு ஃபாலிக்கலும் வந்து 9 mm சைஸுக்கு இருக்கணும். ஒரு ஓவரியோட வால்யூம் அதாவது அதோட அளவே வந்து இது சொல்லுவாங்க இல்லையா, அதோட வெயிட் அது பார்க்கும்போது அதுவே வந்துட்டு மோர் தென் 10 ml இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அதை வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சிஸ்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி நார்மலாகவே சில குழந்தைங்களுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணி 8 வருஷத்துக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் அதை அவங்கள வந்து உங்களுக்கு பிசிஓ இருக்குது அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணவே முடியாது. அது இருந்தாலும் இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலரிட்டிஸ் வருது அப்படின்னா மட்டும் அதை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க. இல்லைனா ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் பண்ண வேண்டாம். உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது சிஸ்ட் மட்டும்தான் இருக்குது பட் மாதவிடாய் கரெக்டாக வந்துட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பிற்காலத்தில் வர்றதுக்கான அறிகுறி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். ஓகே மேம். இப்போ முன்னாடிலாம் பார்த்தோன்னா அதாவது நம்ம அம்மா அவங்க அம்மா அந்த மாதிரி அவங்களோட அம்மா அப்படின்னு வரும்பொழுது நம்ம முன்னோர்கள் அவங்க காலகட்டத்திலலாம் இது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதாவது அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதே தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா பெரும்பாலும் எல்லா சின்ன அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்கள்லேருந்து திருமணமானவங்க அப்புறம் குழந்தை பேருக்கு பின்னாடி இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த மாதிரியான பாதிப்புகள் வருது மேம். என்ன மாதிரியான காரணங்கள்னால இந்த பாதிப்பு இப்போ அதிகமாக இருக்குது மேம்? அது மெயினாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்ன்றது தான் மெயின் திங். இதில் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்றது ஒன்றுமே பெருசாக கிடையாது. மெடிசின்ஸ்லாம் இருக்குது பட் மெடிசின்ஸ்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தானே தவிர மெயினான நம்ம கையில் இருக்கிறது வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும். 8 வயசுலேருந்தே ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தைகள் மெயினாக 8 வயசுலேருந்தே நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்தான ஆகாரங்கள் கொடுக்கணும். அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்சு சிறுதானியங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அது போக வந்து நிறைய இருக்குது பாதிப்புகள். இப்போ வந்து தூக்கமின்மை
அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். இந்த காலத்தில் வந்து இப்போ குழந்தைங்களும் சரி, இப்போ ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற பெண்களும் சரி, தூக்கமின்மைன்றது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து PCOS வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒன்று இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த சிக்னலுமே வந்துட்டு உங்களுக்கு மெட்டபாலிக் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணி, இதுவுமே வந்துட்டு PCOS வந்து இன்னும் வந்துட்டு வர்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஆரம்ப காலத்திலேயே வந்து இந்த மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்க முறைகளை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ஒரே இடத்துலையே உட்காந்துக்கிட்டு மொபைல் பார்க்குறது இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலை மாற்றி யோகா, எக்ஸசைஸு, ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாலே மோஸ்ட்லி வந்து PCOSன்றதை வந்துட்டு நம்ம பெருசாகாமல் வளர விடாமல் நம்ம தடுக்கலாம். ஓகே மேம், ஓகே, தேங்க்ஸ் மேம். இப்போ வந்துட்டு இந்த PCOS பாதிப்பு வந்துருச்சு. ஸோ இது என்ன மாதிரியான பரிசோதனைலாம் நம்ம மேற்கொண்டு அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? PCOS ப்ராப்ளம் வந்துருச்சு, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த 3 க்ரைட்டீரியாவில் ஏதாவது 2 இருந்துச்சுனாலுமே வந்து நீங்கள் வந்து PCOS இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ், மாதவிடாயில் பிரச்சனை, அடுத்தது வந்துட்டு ஆன் ஹார்மோன் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதற்குரிய சிம்டம்ஸ் வர்றது, ப்ளஸ் சப்போர்ட்டிவ் வந்துட்டு ஸ்கேனில் நம்மளுக்கு அந்த பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2 சைடு ஓவரிஸ் வந்து வீங்கி போயிருக்கும். வால்யூம் சொன்னேன் இல்லையா, அது 10 mlக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி நிறைய குட்டி குட்டியாக அந்த நெக்லஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக ரவுண்டாக அந்த பெரிய ஓவரியோட அவுட்டர் சைடில் வந்துட்டு குட்டி குட்டியாக சிஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பாலிசிஸ்டிக்னு அவங்க டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேன் ப்ளஸ் இந்த மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் வித் ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம் சொல்லுவாங்க. இந்த 3த்துல ஏதாவது 2 இருந்துச்சுனாலுமே வந்துட்டு PCOD இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது. மெடிசின்ஸ் இருக்குது, நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, மெடிசின் மேனேஜ்மெண்ட் இருக்குது, சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த பேஷண்ட்டோ அதுக்கு அந்த பேஷண்ட்டை பொறுத்து. இப்போ சப்போஸ் ப்ரெக்னன்சி தான் அவங்களோட மெயின் எய்ம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து மெடிசின்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டு, மீன்வைல் நீங்கள் சைடில் வந்துட்டு அவங்கள வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லி ஃபுட்டை வந்து நீங்கள் டயட்டில் என்னென்னலாம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு டயட் சார்ட்டிங்கை நீங்கள் போட்டு கொடுக்கலாம். அவங்க அதை சாப்பிட்டுட்டு ப்ளஸ் அவங்க மெடிசின்ஸும் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா நிறைய சான்சஸ் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மேம். இப்போது இந்த PCOS பாதிப்பு இருக்குல்ல மேம், இது வந்து அதனுடைய அறிகுறிகள் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா மேம்? மோஸ்ட்லி வந்துட்டு மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் தான் மெயினாக இருக்கும். ஃபஸ்ட்டு திங்கே வந்து அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் வரும். சில பேருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, எதுக்காவது ஸ்கேன் பண்ணுவாங்க. அதாவது குழந்தையின்மைன்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும், அவங்க அதுக்காக ஸ்கேன் பண்ணும்போது ஆஸ் அ பார்ட் ஆஃப் எவாலுவேஷன் இல்லையா நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணும்போது ஸ்கேனில் இன்சிடென்டலாக கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இருக்கணும், அறிகுறி இருந்து தான் ஆகணுன்ற மாதிரி இல்லை, ஆக்சிடென்டாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மேம். அப்போ அந்த மாதிரி அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த PCOS பாதிப்பு நம்ம உடம்புல வேற என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் மேம்? அதாவது இந்த குழந்தையின்மை பிரச்சனை இல்லாமல் வேற ஏதாவது நம்ம உடம்புல ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா மேம்? உடம்பு திடீர்னு குண்டாகும், வெயிட் வந்து திடீர்னு ஏறுற மாதிரி இருக்கும், ரொம்ப சோர்வாகிற மாதிரி இருக்கும், டயர்டாக தெரிவாங்க, பீரியட்ஸும் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும், சில டைம்ஸ் ஜாஸ்தியாக போகிற மாதிரி வரும் பீரியட்ஸ்லேயே. இதுதான் இத்தனை லெஸ் தென் 21 மோர் தென் 30-45 டேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வர பீரியட்ஸுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து டியூரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ சில பேருக்கு வந்து 3 நாள் தான் இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு 6 நாள் 7 நாள் வரலாம். இன்னொன்று தைராய்டு பிரச்சனை இருக்குது, இல்லை ப்ரொலாக்டின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அதில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி PCOD பிக்சர் வரும். ஸோ நம்ம வந்துட்டு PCOD அதாவது இந்த மாதிரி பிரச்சனை இன்சிடென்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பட் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா தைராய்டு லெவல்ஸ் செக் பண்ணி பார்க்கணும், ப்ரொலாக்டின் லெவல் செக் பண்ணி பார்க்கணும், அட்ரினல்ஸ் லெவல் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இன்சிடென்டலாக வந்து உங்களுக்கு PCOS ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த டெஸ்ட்டையும் நம்ம மறக்காமல் பண்ணணும். ஓகே மேம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டு உங்களுக்கான நிறைய சந்தேகங்கள், நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய சார்பாக நான் வந்து நம்ம டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அவங்களும் ரொம்ப அழகாகவே நமக்கு புரிகிற மாதிரி நல்லா தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர், மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ பிரிவு டாக்டர் எஸ் கலாரஞ்சினி அவர்கள். மேம், இந்த PCOS
பாதிப்பு வந்துடுச்சு. ஸோ இதுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். சிகிச்சை முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக சிம்டம்ஸை தான் நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆகலை, பட் பீரியட்ஸ் மட்டும் இர்ரெகுலராக வந்துட்டுருக்கு அப்படின்ற பொண்ணுங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ஒரு சைக்கிள்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ் நிறைய இருக்குது. ஓசி பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதுதான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது. அதுலேயுமே இப்போ சப்போஸ் அவங்களுக்கு வந்து வெறும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இர்ரெகுலரிட்டி மட்டும்தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஓசி பில்ஸும் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் ஆண்ட்ரோஜன் எக்ஸஸ், அதாவது ஃபேஷியல் ஹேர் இருக்குது, அந்த மாதிரி அந்த ஆன் ஹார்மோன் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால வர சிம்டம்ஸும் சேர்ந்து இருக்குன்னா அதற்கும் நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரியான ஓசி பில்ஸ்ன்றது இருக்குது. அது வந்து கருத்தடை மாத்திரை மாதிரி தான், அது கருத்தடை மாத்திரையே தான் அது ஆக்சுவலி. ஆனால் இதை வந்து நம்ம சைக்கிள்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஹார்மோன் டேப்லெட். அந்த ஹார்மோன் டேப்லெட் எடுத்துக்கிறதுலையும் நிறைய இது இருக்குது. 6 மாதம் தான் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுக்கவும் கூடாது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அவங்களோட வெயிட் ரிடக்ஷனில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை வந்து நம்ம மாற்றணும். ஸோ இதெல்லாம் கம்பைண்டாக பண்ணினா தான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு பிசிஓ ப்ராப்ளம் இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அறுவை சிகிச்சைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க அறுவை சிகிச்சையிலேயும் வந்துட்டு இருக்குது. லேப்ரோஸ்கோப்பி மூலமாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 2 வகை இருக்குது. வெஜ் ரிசெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஓவரியில் ஒரு ஒரு சின்ன அந்த பீஸா இருக்கும் இல்லையா, ஒரு பார்ட், அந்த மாதிரி ஒரு சின்ன ரிசெக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. அந்த ஓவரியிலேருந்து கொஞ்சோண்டு தசையை டிஷ்யூவை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் மெயினாக இப்போ நான் எல்லாரும் யூஸ் பண்ணுறது என்னென்னா லேப்ரோஸ்கோபிக் ஒவேரியன் ட்ரில்லிங் சொல்லுவாங்க. ஒவேரியன் ட்ரில்லிங் அப்படின்னா என்னென்னா, லேப்ரோஸ்கோப்பினா டியூப் வழியாக சின்ன ஒரு இன்சிஷன் மட்டும் போட்டுட்டு அதுக்குழியாக 2 இன்சிஷன் தான் போடுவாங்க, 2 துளைகள், ஓகேங்களா, ஹோல் மட்டும் போட்டுட்டு ஒரு டியூப் மூலமாக ஒரு பக்கம் கேமரா வச்சு பார்ப்பாங்க, இன்னொரு சைடில் வந்துட்டு அந்த 2 முட்டைப்பை இருக்கு இல்லையா, சினைப்பை, அதுதான் பிசிஓடியாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது அது அண்டர் விஷனில் நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஸோ அதில் நீங்கள் கேமரா இருக்கனால நம்ம பார்க்கலாம், அது பெருசாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய ஓட்டை போடுவாங்க, ஓகேங்களா. ஒரு 9 to 20 வரைக்கும் கூட ஓட்ட போடுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த வால்யூம், எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. அது மெயினாக ஒன்றும் கிடையாது, அதோட அந்த வால்யூமை கம்மி பண்ணுறாங்க. ஸோ தட் ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறது வந்து ஹார்மோன் கொஞ்சம் பேலன்ஸாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவேரியன் ட்ரில்லிங் பண்ணி அடுத்த ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே வந்து நிறைய பேர் கன்சீவ் ஆகி வந்துடுவாங்க. ஓகே, இது வந்து நிறைய ஒரு நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலி. சர்ஜரி பண்ணிவிட்டு மோஸ்ட்லி அவங்க வந்து தானாகவே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலரைஸ்டாக ஆகிடும். இல்லை ஒவேரியன் ட்ரில்லிங் முடித்து நம்ம ட்ரீட்மெண்ட், இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் டக்குன்னு எடுக்கும்போது அது டக்குன்னு பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் இந்த 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸ்க்கு. ஓகே மேம், இந்த சர்ஜரி அப்படின்றது அதாவது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது தான் நம்ம சர்ஜரி அப்படின்றது மெயினாக வந்துட்டு இப்போ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்க, மெடிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, செட் ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். பட் அதுக்குமே மற்ற டெஸ்ட்டையும் பண்ணிடணும். நான் சொன்ன மாதிரி சுகர் செக் பண்ணணும், தைராய்டு செக் பண்ணணும், ப்ரொலாக்டின், அந்த மாதிரி அதர் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்துட்டு நார்மலாக இருக்குது. வெறும் பிசிஓடி மட்டும்தான் ப்ராப்ளம். இன்னொன்று ஒரு நல்ல ஒரு இது என்னென்னா, இப்போ லேப்ரோஸ்கோப்பி நீங்கள் பண்ணும்போதே டியூபோட பேட்டன்சியும் பார்த்துடலாம். அது வெறும் ட்ரில்லிங் மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அடி வழியாக வந்து யூட்ரஸ் எப்படி இருக்குது, கர்ப்பப்பை எப்படி இருக்குது, உள்ளே இருக்கிற கேவிட்டி, ஓகேங்களா, அது எப்படி இருக்குது, அதே மாதிரி டியூப்ஸ் வந்துட்டு பேட்டண்ட்டாக இருக்கா. பேட்டண்ட்னா என்னென்னா எந்த அடைப்புமே இல்லாமல், எந்த ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கான்றதையும் அடி வழியாக ஒரு டை மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி அது வந்து 2 சைடுமே டியூப்பில் வந்து விழுதா அப்படின்றத லேப்ரோஸ்கோப்பி மூலமாக பார்ப்பாங்க. ஸோ ஒவேரியன் ட்ரில்லிங் மட்டும் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, அது கூட அந்த 2 டியூபும் உங்களுக்கு வந்து பேட்டண்ட்டாக இருக்கா, அடைப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், சில டைம்ஸ் என்ன ஆகும்னாக்கா மற்ற பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லேப்ரோஸ்கோப்பினால் ஃபுல்லாக விஷனில் பார்க்கறதுனால எல்லா உறுப்புகளையும் நீங்கள் அது வழியாக பார்த்துடலாம். ஏதாவது சின்ன சின்ன இப்போ சப்போஸ் வந்து எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதே டைமில் அதே சிட்டிங்லேயே அவங்க வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகளாக அமையும். ஸோ சர்ஜரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த மந்த்தே வந்து இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கனாக்கா உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே மேம், இப்போ இந்த பிசிஓஎஸ் பாதிப்பு இருக்குது, அதை வந்து அதாவது அதை கொஞ்சம் தடுத்தாச்சு, நம்ம கொஞ்சம் அதை சரி பண்ணியாச்சு. இல்லை அந்த பாதிப்பு இருக்கும்பொழுதே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க,
அப்போது அந்த மாதிரியான நேரங்களில் இந்த பிசிஓஎஸ் பாதிப்பை வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மேம்? நான் சொன்னேன் இல்லையா, இப்போது பிசிஓடி பிசிஓஎஸ் பேஷண்ட் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக ஆயிட்டாங்க அப்படின்னா அது வந்து என்ன மெத்தட் ஆஃப் கன்செப்ஷன் பார்க்கணும். தானாகவே ஆயிட்டாங்கன்னா ஓகே. இன்னொன்று இன்டியூஸ் பண்ணி, நான் சொன்னல இந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க வந்து கன்சீவ் ஆகிறாங்களான்றது. ஸோ அந்த மாதிரி 2 வகை இருக்குது. தானாகவே பிசிஓஎஸ் இருக்கிற பேஷண்ட் வந்துட்டு கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரியான அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கோ இல்லை வந்து லோ பர்த் வெயிட் பேபிஸ் வர்றதுக்கோ அப்புறம் சுகர் வர்றதுக்கு பிபி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம ப்ரெக்னென்சியில் ஆன்டிசிபேட் பண்ணி அவங்கள வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்டினேட்டல் செக்கப்ஸ் நம்ம வந்து கூப்பிடணும். அவங்களும் கரெக்டாக வரணும், செக்கப்ஸ்க்கு வரணும். அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற மாத்திரைகளை வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டாக சாப்பிடணும். மெயினாக சத்து மாத்திரைகள் கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் சொல்கிற டெஸ்ட்டெல்லாம் கரெக்டாக அந்தந்த டைமில் சுகர் டெஸ்ட் பண்ணணுமா, அந்த டைமில் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பிபி ஒரு தடவையும் செக்கப் வரும்போது பிபி செக் பண்ணுவோம். ஸோ அதில் ஏதாவது ஏர்லி சேஞ்சஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஏர்லியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸு கரெக்டாக ஆன்டினேட்டல் செக்கப்ஸ் கரெக்டாக வரணும். வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே மேம். இந்த பிசிஓஎஸ் பாதிப்பு வந்துடுச்சு, அதை வந்து அவங்க குறைச்சிக்கிட்டு அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஸோ இதனால் அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா, இல்லை அதன் பிறகு அந்த விமன் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா மேம் இதனால்? பிசிஓஎஸ் இது வந்து க்யூர் பண்ண முடியாதது தான். ஒன்ஸ் அது வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஓவரியில் அந்த டெண்டன்சி இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அவங்க டெலிவரி ஆகிட்டக்கப்புறமும் வந்துட்டு இந்த மாதிரி அந்த அகெயின் திரும்ப பழையபடி மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலரிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து மென்ஸ்ட்ரல் கேலண்டர் மெயின்டைன் பண்ணணும். ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், சத்தான ஆகாரங்கள் எல்லாமே பண்ணணும். அது வந்து இருக்க தான் செய்யும். ஒன்ஸ் அவங்க வந்து மெனோபாஸ் கிட்டக்க நெருங்கும் போது அந்த முட்டைப்பையில் இருக்கிற அந்த முட்டைகளே கம்மியாகும் பாருங்களேன். அப்போ தான் அது வந்து கம்மியாகும். அது வரைக்கும் அது வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஒன்று, அந்த பிசிஓடி இருக்கிற மதர் வந்து டெலிவரி பண்ணுற பேபி எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பேபிக்கு கண்டிப்பாக பிசிஓஎஸ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் பிசிஓஎஸ் இருக்கிற மதர் வந்து ப்ரெக்னென்சி டைமில் இப்போ சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு அப்படின்னா அதற்கான காம்ப்ளிகேஷன்ஸ் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இப்போ டயபெட்டிஸ் இருந்துச்சு, இப்போ பிசிஓஎஸ் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் ஜிடிஎம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய குழந்தைங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அந்த குழந்தைங்க வந்து குண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குண்டாச்சுனாக்கா சுகர் வர்றதுக்கு சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து இன்டர் ரிலேட்டட் தான். இப்போ குண்டாக இருக்கிறவங்க அகெயின் ஆகாரங்கள் ஒழுங்காக எடுக்கலை, பொம்பளை பிள்ளையாக இருக்காங்க, ஆகாரங்கள் ஒழுங்காக எடுக்கலை, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப பிசிஓஎஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிசிஓஎஸ் இருந்த மதருக்கு கண்டிப்பாக குழந்தைக்கும் பிசிஓஎஸ் இருக்குன்றது கிடையாது, அவசியம் கிடையாது. ஓகே மேம். இப்போது இந்த பிசிஓஎஸ் பாதிப்புனால இருக்கக்கூடிய, அதாவது அந்த டைமில் அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனுடைய பாதிப்பு வந்து குழந்தைக்கு வரலான்னு சொல்லிடுச்சு. இது கூடவே வந்துட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அந்த குழந்தைய வளர்க்கும் போதே அவங்க என்ன மாதிரியான சத்தான உணவுகள் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் பொறுத்துமே இந்த மாதிரியான பாதிப்புகள் வருமா வராதா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடல மேம். இப்போ வந்து உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி சொல்லுங்கள் மேம். உணவு வழக்கம் வந்து நான் மெயினாக சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். 8 வயசுலேருந்தே பெண் குழந்தைங்களுக்கு மெயினாக என்ன பண்ணணும்னா ஹெல்தியான ஃபுட்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். அரிசி, குத்தரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரிசி யூஸ் பண்ணுங்கள். இந்த எந்த ஒரு காய்கறியுமே வந்து நாட்டு காய்கறிகளாக நிறைய கொடுங்க, கீரைகள் நிறைய கொடுங்க. இந்த ஹைப்ரிடாக தெரியுதா, இப்போ தக்காளியிலேயே கொஞ்சம் இதுவாக இருக்கும், காலிஃப்ளவர் கேபேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வயலட் கலர் கேபேஜ்லாம் கிடைக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, பட் அது வந்து ஹைப்ரிட், ஓகேங்களா. ஸோ அதே இப்போ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான ஹைப்ரிட் மியூட்டேஷன்ஸ் உடம்புல வந்து நடக்கும், நம்மளுக்கும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைப்ரிடான வெரைட்டிஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நாட்டு அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற பழங்களை வாங்கி கொடுங்க, நிறைய பழங்கள் சாப்பிட சொல்லுங்கள். அடுத்தது பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது எண்ணெய் ஐட்டம்ஸ் வந்துட்டு மெயினாக எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் கொடுங்க நிறைய. மோஸ்ட்லி வந்துட்டு நல்லெண்ணெய் 70% கொடுக்க சொல்கிறாங்க, கடலெண்ணெய் ஒரு 20% to 25%, மிச்சம் வந்துட்டு கோகோனட் ஆயில் சொல்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் சொல்கிறாங்க. இந்த 3 எண்ணெய் தான் ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். மற்ற எண்ணெய்கள் வந்துட்டு இப்போ மெயினாக வந்து இந்த ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கெடுதல் தான் கொடுக்கும். ஸோ எண்ணெய் ஐட்டம்ஸ் பார்த்து கொடுங்க. சத்தான ஆகாரங்களில் அரிசி பார்த்துக்கோங்க,
ஃப்ரூட்ஸ் என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்றதை பாருங்கள். அடுத்தது வந்துட்டு வெஜிடபிள்ஸ், நாட்டு காய்கறியாக நிறைய கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு நீங்கள் சுண்டல், பட்டாணி இந்த மாதிரி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஓகேங்களா, டெய்லியும் ஒரு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அது கொடுங்க. அதே மாதிரி 3 வேளையும் வந்துட்டு அதிகமாக கொடுக்காதீங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க. இது குழந்தைங்கன்னு கிடையாது, நார்மலாகவே இப்போ பிசிஓடி இருக்கிற ஒரு ஏஜ் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்க பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ காலையில் ஏஞ்சி அவங்க பால் இல்லை டீ, காஃபி ஏதாவது குடிக்கிறாங்கன்னா அதையும் வந்து பார்த்து நாட்டு மாட்டோட பால் அந்த மாதிரி எடுத்து இது பண்ணுங்கள். அடுத்தது அந்த நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடலாம், பட் பிராய்லர் சிக்கன் அதெல்லாம் வாங்கி அவாய்ட் பண்ணிக்கோங்க, சாப்பிடக்கூடாது. அடுத்தது நீங்கள் இப்போ ஒருவேளை இப்போ காலையில் நீங்கள் வந்து இட்லி சாப்பிட்றீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இட்லி சாப்பிட்றீங்கன்னா 4, 5 அந்த மாதிரி சாப்பிடாதீங்க, ஒரு 2 சாப்பிடுங்க இல்லை 3 சாப்பிடுங்க. நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 வேளை சாப்பாடை வந்துட்டு ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி காலையில் கொஞ்சம், நடுவில் ஒரு 11 மணிக்கு ஏதாவது நட்ஸு இல்லை ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள் சாலட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மத்தியானம் சாப்பாடில் 1 கப் ரைஸ்னால் உங்களுக்கு நிறைய காய்கறிகள், கீரைகள் நிறைய எடுத்துக்கோங்க. ஈவினிங்கு ஏதாவது இதே மாதிரி தான், காலையில் நட்ஸ் எடுத்திங்கன்னா ஈவினிங் வந்து வெஜிடபிள் சாலட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை சுண்டல் எடுத்துக்கோங்க. காலையில் நீங்கள் வந்து சுண்டல் எடுக்கிறீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு ஏதாவது சாலட்ஸ், வெஜிடபிள் சாலட்ஸ் இல்லை அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த டைமில் இப்போ ஸ்நாக்ஸுன்ற பேரில் வந்துட்டு சமோசா, வடை அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி பீஸா, பர்கரு, மசாலா பூரி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. நைட்டு நீங்கள் சாப்பிட்றது வந்துட்டு இதே மாதிரி ஒரு 2-3 இட்லியோ இல்லை தோசையோ அந்த மாதிரி சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ காலையில் நீங்கள் வந்து மாவு ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க, இப்போ இட்லி தோசை எடுத்துக்கிறீங்கனாக்கா நைட்டு வந்து சிறுதானியத்தில் மேட் பண்ண இட்லியோ இல்லை தோசையோ இல்லை உப்புமாவோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ மெயினாக என்னென்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஹெல்தி ஃபுட்ஸாக எடுத்துக்கணும் ஒன்று. அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறது சொல்கிறது ஈஸி, பட் ரொம்ப கஷ்டம். எல்லாருமே இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்ஸில் ஈவன் சின்ன படிக்கிற கொஸ்டின் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னாக்கா அவங்கள என்கேஜ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேறு அவங்களுக்கு என்ன இதில் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நீங்கள் என்கேஜ் பண்ணுங்கள். வீட்லேயே உட்கார வைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்றதுனால மொபைலை கையில் கொடுத்துட்டு அந்த குழந்தைங்கள உட்கார வச்சிடாதீங்க, டிவி முன்னாடி உட்கார வச்சிடாதீங்க. அவங்கள என்கேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு கையை காலை அசைச்சி பண்ணுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கும் அது நல்லது ஆக்சுவலி. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். மினிமம் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் எக்ஸசைஸ்னால் ஜஸ்ட் வாக்கிங் தான் போகணும், ஜம்பிங் தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. பழைய காலத்துலலாம் வந்துட்டு இந்த இது பண்ணுவாங்க இல்லையா, கோயிலில் உருளுவாங்க தெரியுங்களா, அதுவே வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் தான் சொல்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு பண்ண முடியும்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பு வந்துட்டு மூமெண்ட்ஸு கொடுக்கணும். அது என்ன மாதிரியாக வேணால் இருக்கலாம். ஸோ எக்ஸசைஸ், டயட் சேஞ்சஸ், அதே மாதிரி ஹெல்தி ஃபுட் இன்டேக், இது எல்லாமே பண்ணினீங்கனாலே மோஸ்ட்லி இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வராது, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வராது. வெயிட்டை குறைக்கணும். இது பண்ணாலே உங்களுக்கு வெயிட்டு தானாகவே குறைஞ்சிரும். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸை மெயினாக அவாய்ட் பண்ணணும். எஸ் மேம். ஓகே மேம். இப்போது இப்போ இது சொன்ன எல்லா விஷயமே வந்துட்டு இப்போ நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஸ்டைலுக்கு போகிறேன் அப்படின்னா எல்லாமே கொஞ்ச நாள் அதாவது நான் ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறேன், மொபைல்லே தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அந்த ஒரு ஆர்வத்தில் அவங்க வந்து ஒரு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டுறாங்க. இல்லை, அது கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு இதுவாக வச்சு ரெகுலராக நம்ம உடம்புல நம்ம ரெகுலர் ஆக்டிவிட்டியாக இருக்கும்போது தான் நமக்கு இந்த பாதிப்புகள் கம்மியாக இருக்கும். நம்மளோட எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே மேம். இப்போது இந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்களா மேம், இந்த மெனோபாஸ் அந்த மாதிரி டைமில் இந்த பிசிஓஎஸ் பாதிப்பு கம்மியாக இருக்கும். மெனோபாஸ் அது ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லாம் இருக்கிறப்பவே இந்த பிசிஓஎஸ்னால வந்த பாதிப்புகள் நீங்கள் சொன்னீங்களே மேம், தைராய்டு, சுகர், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது வந்து மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த இம்பேக்ட் இருந்துட்டு இருக்குமா மேம், இல்லை அது ஏதாவது குறையுமா? ஆக்சுவலாக என்னென்னா மெனோபாஸ்ன்றது என்னென்னா அந்த ஓவரியோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறது. மென்ஸ்ட்ரல் இப்போ இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்துட்டு மெயினாக வென் த ஓவரி வந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது வர ஒரு ப்ராப்ளம். ஸோ அது வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கும். ஒன்ஸ் மெனோபாஸ்ன்னா அதோட ஓவரியோட ஃபங்க்ஷனே நின்று போச்சுன்னு அர்த்தம். அது வந்து நின்றுச்சுன்னா ஈஸ்ட்ரஜனும் கம்மியாயிடுச்சு, ப்ரொஜெஸ்ட்ரானும் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால தான் பாதிப்பு ஜாஸ்தியாக வரும். இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ரத்த குழாயில் வந்துட்டு அடைப்பு வரலாம். ஸோ வந்துட்டு கொழுப்பு வந்து இது மாதிரி வந்து அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லுவாங்க, எலும்பு தேய்மானம், இதெல்லாம் வந்துட்டு மெனோபாஸ் டைமில் வரும். இப்போ பிசிஓடி இருந்துச்சுன்னா அது இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஓகே மேம்.
இப்போ அப்போ அவங்க மெனோபாஸ் ஆகிட்டாலுமே அவங்க ரெகுலர் ஆக்டிவிட்டி, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் அதை ஃபாலோ பண்ண ஃபுட் ஹேபிட்ஸை அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி சுகரு, பிபி, தைராய்டு இதெல்லாம் கரெக்டாக ஆனுவலாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா ரிஸ்க் இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் செக் பண்ணி ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா ஈஸியாக அதை நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே மேம். இப்போது இதெல்லாம் ஓகே, இருந்தாலும் இந்த குழந்தெல்லாம் பிறந்துருச்சு, எந்த பாதிப்பும் இல்லை, எனக்கு குழந்தெல்லாம் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த PCOS பாதிப்பு, இதை எப்படி மேம் விமன்ஸ் ஹேண்டில் பண்ண? கண்டிப்பாக இதே தான் நான் சொல்கிறது தான். டயட் சேஞ்ச் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், செடென்டரி லைஃப் ஸ்டைலேருந்து வெளியில் வாங்க, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, பீரியட்ஸ் ரெகுலராக வருதான்னு மென்ஸ்ட்ரல் கேலண்டர் மெயின்டைன் பண்ணுங்கள், சுகர் பிபிக்கு ஏர்லியாகவே செக் பண்ணிக்கணும். 30 வயசு 35 வயசை தாண்டுதால்னே வருஷத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் சுகர் செக் பண்ணிக்கணும், பிபி செக் பண்ணிக்கணும், தைராய்டு செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதான்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே மேம். இப்போது இதுக்குண்டான அவேர்னஸ் அப்படின்றது, ஏன்னா இந்த பாதிப்புகள் இந்த ஒரு சமீப காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது, பெரும்பாலும் நீங்கள் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது, எப்படி ஹாஸ்பிட்டல் இனிஷியலாக செக் பண்ணுறாங்களா, இல்லை அது ரொம்ப முத்தின பிறகு அந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமான பிறகு வராங்களா, எப்படி மேம் இருக்குது? அதுதான் ஆக்சுவலாக மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலர் மென்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட ஒரு புரிதல் பெருசாக இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 24 நாள்லே வந்த உடனேவே ஐயோ PCOS இருக்குமோ அப்படின்ட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எதுவும் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்துச்சுன்னா மட்டும் வந்தால் போதும். மற்றபடி 8 வருஷத்துக்கு உள்ளார்க்கே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்குது, ஓரளவுக்கு அந்த பேஷண்ட்ஸ் கம்மியாக ஆயிருக்காங்க. மெயினாக எப்படி வராங்கன்னா இன்ஃபர்டிலிட்டின்னு தான் வராங்க, அதாவது குழந்தையின்மைன்ற மாதிரி தான் வராங்க. அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மேம். ஓகே, நம்ம லிசனர்ஸ்க்கு இந்த PCOS சம்மந்தமாக இல்லை வேறு என்ன மாதிரியான இவங்க பரிசோதனைலாம் எடுத்துக்கலாம், இல்லை வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடியே PCOSன்றது க்யூர் பண்ண முடியாது, அதை பெருசாகாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிவென்ஷன் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு எய்ம். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்றதுக்கு நான் உங்களுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் மட்டுமே நீங்கள் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க. பட் இருந்துச்சுன்னா இருக்குமோ இருக்காதோன்னு தயங்கிட்டு இல்லாமல் நீங்கள் மருத்துவரை அணுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன மாதிரி 3ல் ஏதாவது 2 இருந்துச்சுனாலுமே நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை நீங்கள் பார்க்கணும். ஒன்று, அவங்க சொல்கிற ஆலோசனையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. மெயினாக நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் அந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல்ஸ்லேருந்து மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுத்துடலாம். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறவங்க கரெக்டான டாக்டரை அணுகி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்துக்கணும். அதுக்குமே நிறைய இது இருக்குது. ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும். ஓகே மேம். ஓகே, நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மேம். அவ்வளோ ஒரு தெளிவாக, அதாவது நம்ம ஒரு விஷயம் ஆரம்பத்திலே நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிறத விட நம்ம இப்போது நிறைய தெளிவு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு மேம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்கே இந்திரா காந்தி மருத்துவமனையில் ஈவினிங் ஓபிடியே நடக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எந்த அறிகுறி இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக அந்த கிளினிக்குக்கோ இல்லை நீங்கள் ஓபிடிக்கோ தயவு செஞ்சு அணுகி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு வேண்டிக்கிறேன். ஈவினிங் இருக்குது, ஆஃப்டர்நூன் இருக்குது, 2 to 4 இருக்குது. ஓகே மேம். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப தேங்க்ஸ்.